ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி ரசம் வைக்கலாங்க. செஃப் தேனு சாருவோட ரெசிபி தாங்க இது. ஒரு நல்ல குக் அப்படின்னா ரசம் நல்லா வச்சா தான் அதில் தான் வந்து அவங்க திறமை இருக்குதுங்களாமா. அதனால நீங்களும் போய் சட்டு புட்டுன்னு வீடியோ பார்த்து ரசத்தை வச்சுருங்க, சரிங்களா? அதுக்கு வந்து 7 தக்காளி, 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சரிங்களா? தக்காளி இந்த மாதிரி உடஞ்சிடணும். உடையிற அளவுக்கு நல்லா வேக போட்டுட்டு, புளி கொஞ்சமாக ஒரே ஒரு வில்லை அந்த மாதிரி கரைச்சி ஊற்றிட்டு, கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை உள்ளேயே போட்டுடணும். இடித்து வச்ச சீரகம், மிளகு 2 ஸ்பூனு, 2 ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும், ஓகேங்களா? கொஞ்சம் எல்லாம் ஊற்றிட்டு இடித்து வச்ச பூண்டு உள்ளே போடுறோம் நம்ம, சரிங்களா? எல்லாத்தையும் உள்ளே ஓடுற அவ்வளோதானுங்க. வேக வச்சு எப்போவுமே ஃபஸ்ட்டே தாளிச்சிடுவோம், கரைச்சி தாளிப்போம். இது வந்து எல்லாத்தையும் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறோம், சரிங்களா? கடுகு, வெந்தயம், சரிங்களா? வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய், இது தாங்க தாளிக்கிறதுக்கு, ஓகேங்களா? அவ்வளோதானுங்க. பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதை வந்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டாலும் சரி, நான் அப்படியே போட்டிருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்தோன்னே கம்பல்சரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம்.